இங்க முத்து வீட்டுக்கு வந்து எல்லார் முன்னாடியும் வீடியோ ஆதாரத்தோட இதை நிரூபிக்க எல்லாரும் அதிர்ந்து போய் நிக்கிறாங்க. மனோஜும் இதை பார்த்து அதுலேருந்து மீள முடியாம நின்றுட்டு இருக்க விஜயாவுக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இப்ப இவர் என்னெல்லாம் என்ன கேள்வி கேட்க போறாரோ நினைச்சு பயந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ இங்க ரோஹிணி கேக்குறாங்க மனோஜை பார்த்து, ஏன் மனோஜ், உன்னை நான் எவ்வளோ நம்பினேன். நீ அன்னைக்கு 1,00,000 ரூபாய் வந்துட்டு எனக்கு லாபம் வந்துடுச்சுன்னு சொல்லப்போ இந்த வீட்டில் நான் எவ்வளோ பெருமையாக வந்து சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீ என்னடானா இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்க. வீட்டில் சொந்த வீட்டில் இருந்துகிட்டே அடுத்தவங்க நகையை எடுத்து அது மூலமாக நீ எல்லாத்தையும் விற்று அதை உன் பிஸ்னஸ்க்கு போட்டு இங்கே லாபம் வந்துடுச்சுன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திருக்க. என்னட்டே நீ உண்மையை சொல்லவே இல்லை மனோஜ்னு சொல்லி இங்கே மனோஜிட்ட ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. ஏன் ஆண்டி, அன்னைக்கு நான் உங்ககிட்ட கூட 1,00,000 ரூபாயை கொண்டு வந்து கொடுக்கும்போதும் முகத்தில் சந்தோஷமே இல்லை. அதுக்கு இதுதான் காரணமா? அன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது, ஆனால் அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கு இன்னைக்கு தானே புரியுதுன்னு சொல்லி இங்கே ரோஹிணி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பார்லரம்மா, உங்கள் பிரச்சனையெல்லாம் கொண்டு போய் தனியாக வச்சுக்கோங்க. எனக்கு அதை பற்றி எந்த கவலையும் இல்லை. நீங்கள் அடிச்சுக்கோங்க, சேர்ந்துக்கோங்க. இதை பற்றி நான் எந்த கவலையும் பட போகிறதில்ல. ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைக்கு சரியான முடிவு தெரியணும்ல. இப்போவே நீ அவனை திட்டினா மீதி திட்ட வேண்டியதெல்லாம் என்ன திட்ட போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை கேட்ட எங்கள் அண்ணாமலை அப்படியே இங்கே முத்துவை பார்க்குறாங்க. ரவியும் கேட்குறாங்க, என்னாச்சு முத்து, அடுத்து என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, என்னடா எதுவுமே தெரியாதது போல் நீயும் கேட்குற அப்படின்னு சொல்லிங்க ரவிகிட்ட கேட்குறாங்க. ரவி புரியாத மாதிரியே நின்றுட்டுருக்காங்க. இதுக்கு அப்புறம் தானே மெயின் மேட்ரே இருக்குது, அதை தானே நான் சொல்ல போகிறேன். இப்போ என் பிரச்சனைக்கான தீர்வு இதில் தானே இருக்குன்னு சொல்ல இங்கே விஜய் அதிர்ந்து போய் முத்துவை பார்க்குறாங்க. அதே நேரம் இங்கே மனோஜும் பார்க்க இங்கே முத்து சொல்கிறாங்க, சரி 4,00,000 இவன் வெளியில புரட்டினானா, எங்க புரட்டினான்னு கேளுங்கப்பான்னு சொல்ல இங்க மனோஜை வந்து பாக்குறாங்க அண்ணாமலை. அவன் கேட்கறது சரிதான், அந்த பணமெல்லாம் நீ எங்கேண்டா கொண்டு வந்தன்னு கேட்குறாங்க. இங்க விஜயாவுக்கு பதிலே சொல்ல முடியல. இங்க ரோஹிணியும் அதே கோவத்தோட சந்தேகத்தோட மனோஜை பார்க்க மனோஜ் திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. அவன் முழிக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியல அந்த பணமெல்லாம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி யோசிக்க இங்க ரோஹிணிக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஆனா வாயை தொடர்ந்து அதை சொல்லலை. இங்க உடனே முத்து தன்னுடைய அப்பாட்ட சொல்றாங்க, இந்த பணமெல்லாம் எப்படிப்பா வந்திருக்க போகுது, வீட்டில் இருக்க நகை கவரிங் நகையாக மாறி இருக்கு. தங்க நகை கவரிங் நகையாக மாறினது எப்படின்னு அம்மா கிட்ட கேட்கும்போது அம்மா என்ன சொன்னாங்க, இதெல்லாம் மீனாவோட அம்மா வீட்டில் நடந்த ஒரு தில்லாலங்கடி வேலையாக இருக்கும், அங்கே போய் கேளுன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த தில்லாலங்கடி வேலை அங்கே நடக்கலையே, நம்ம வீட்டில் தானே நடந்திருக்கு. மீனாவோட நகையை கொண்டு போய் அதை விற்றுட்டு அதுலேருந்து வந்த பணத்தை தான்ப்பா இவன் அந்த டீலருக்குன்னு சொல்லி 3,00,000 ரூபாய் பணத்தை கொடுத்துட்டு மீதி 1,00,000 ரூபாய் பணத்தை வீட்டில் கொண்டு வந்து லாபம்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திருக்கான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரோஹிணிக்கு இன்னும் பயங்கரமான ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே உடனே அண்ணாமலை இதை கேட்ட அதிர்ச்சியாகி இங்கே மனோஜ்கிட்ட கேட்குறாங்க, என்னடா மனோஜ், வீட்டில் நீ சின்ன சின்ன பொருட்களை கையை வச்சுட்டு இருந்த, இப்போ ஒரேடியா வீட்டில் இருக்க நகையை எடுத்துகிட்டு போய் விற்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்திருக்கனா? அந்த தைரியத்தை முதல்ல உனக்கு கொடுத்தது யாரு? விஜயா, நீ இப்படி நிற்கிறத பார்க்கும் பொழுது எனக்கு உண்மையில சந்தேகம் அதிகமாயிட்டே இருக்குன்னு சொல்ல, இதில் சந்தேகப்படுகிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா. அம்மா இல்லாமல் அவள் எதையுமே தனித்து செய்ய மாட்டான். இதுவும் அம்மா கொடுத்த ஐடியாவாக தான் இருக்கும். இல்லைனா அம்மாவே இந்த நகையை எடுத்து கொடுத்துருக்கணும். இது ரெண்டுல ஏதோ ஒன்று நடந்திருக்கணும்ப்பா, அதுதான் உண்மைன்னு சொல்கிறாங்க இங்கே முத்து. இதை பார்த்துட்டு இருந்த விஜயாவும் அப்படியே அமைதியிலே நின்றுட்டு இருக்காங்க. எங்க வண்ணாமலைக்கு பயங்கரமான ஒரு கோவம் வருது. எங்க அடிச்சிட போறாரோன்னு பயந்து ஒதுங்கி நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து எங்க முத்து கேட்குறாங்க, இப்போ இதுக்கு என்னதாப்பா பழி, இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருக்கானே, அதுவும் சொந்த வீட்டில் இருந்துக்கிட்டு அவன் பொண்டாட்டி நகையில் கையை வைக்க வேண்டியதானப்பா, எதுக்குப்பா ஏன் பொண்டாட்டி நகையை எடுத்துகிட்டு போய் வித்தான் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க இங்கே மனோஜ் ஆடி போய் நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் சரிதான், அவன் பொண்டாட்டிகிட்ட எங்கே நகை இருக்குது, பேருக்கு தான் மலேசியான்னு சொல்லிட்டே இருக்க தவிர அதுக்கிட்ட ஒரு நகை கூட இல்லை, பணமும் இல்லை. இதெல்லாம் எங்கேருந்து வந்துட போகுது, மலேசியான்னு சொல்லி அதுவும் ஏமாத்திட்டு இருக்கு, நம்மளும் நம்பிக்கிட்டு இருக்கோன்னு எங்க முத்து சொல்றாங்க. இங்க தேவையில்லாம எதுக்கு எங்க மலேசியா பத்தி பேசுறீங்கன்னு எங்க ரோஹிணி கோவப்பட, இந்த கோவத்தை என்கிட்ட காட்டுறதுக்கு பதிலாக இந்த மனோஜ்கிட்ட காட்டு, மனோஜ் தான் இப்போ எங்க நகையை எடுத்துட்டு போய் வித்துட்டு அதுவும் அவங்க பிசினஸ்க்கு போட்டிருக்கான்னு சொல்ல, எல்லாம் ரோஹிணிக்காக தான், ரோஹிணி கிட்ட நல்ல லாபம் வந்திருக்குன்னு சொல்லி காட்டி சந்தோஷப்படணும்னு நினைச்சேன்னு சொல்றாங்க. நீ சந்தோஷப்படுறதுக்கு என் பொண்டாட்டியோட நகை தான் கிடைச்சிதான்னு சொல்லி இங்க முத்து வந்து ரொம்பவே கோமா கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாம எங்க முத்து சொல்றாங்க, அப்பதான் இங்கே ரோஹிணி கேட்குறாங்க, ஏன் மனோஜ், நீ இதில் ஒரு நாளே 1,00,000 எடுக்கணும்னு நான் என்னைக்காவது ஆசைப்பட்டு கேட்டிருக்கேனா? இதில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வரணும்னு தானே என்னோட ஆசையாக இருந்தது. இப்படி நீ இந்த லாபத்தை என்கிட்ட கொண்டு வந்து காட்டணுங்கிறதுக்காக அந்த ஆசைக்காக இப்போ மீனோட நகை எடுத்த வித்திருக்கேனா? உன்னை என்ன சொல்கிறது, முத்து உன்னை திட்டுறதுல தப்பே இல்லைன்னு தானே எனக்கும் தோணுதுன்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீயும் இந்த இடத்துல மனோஜை விட்டு கொடுத்து பேசுகிறேன்னு சொல்ல, மனோஜை விட்டு கொடுத்து பேசுகிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க ஆண்டி, இங்கே மனோஜ் பண்ணுறது மட்டும் சரியா, நீங்கள் அவர் பண்ணுற தப்புக்கும் துணையா நின்று எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரில இருக்குது. அவர் பண்ணுறது தப்புன்னு நீங்கள் எடுத்து சொல்கிறத விட்டுட்டு ஒவ்வொரு தடவையும் அவர் பண்ணுற தப்புக்கு சப்போர்ட்டாக மட்டும்தான் நின்றுட்டுருக்கீங்க. ஆரம்பத்தில் 27,00,000 ரூபா பணம் எடுத்துகிட்டு ஓடின விஷயம் உங்களுக்கு தெரியும், அவர் மறைஞ்சிருந்த விஷயமும் தெரியும், அப்பயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வேலை போன விஷயமும் தெரியும், பார்க்கில் போய் படுத்து தூங்கின விஷயமும் தெரியும், அப்பயும் அவருக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இந்த பண விஷயத்துலையும் இந்த நகை விஷயத்துலையும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்குது. இப்போவும் எந்த உண்மையும் நீங்கள் உங்கள் மேலே இருக்கிற தப்பை வந்துட்டு ஏற்றுக்காம இப்போயும் வந்துட்டு தப்பெல்லாம் மற்றவங்க மேலே இருக்குன்ற மாதிரியே தானே ஆண்டி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரோஹிணியை கேள்வி கேட்குறாங்க. ரோஹிணியோடைய கேள்விக்கு
கேட்க பதில் இல்லாமல் முழிச்சிட்டு இருக்காங்க எங்கள் விஜயா. இங்கே உடனே ரோஹிணி பார்த்து மனோஜை சொல்கிறாங்க, முத்து உன்னை திட்டத்தில் தப்பே இல்லை. ஒவ்வொரு தடவையும் 27 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு ஓடுனான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த 27 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு ஓடுனதுலேருந்து உனக்கு இன்ன வரைக்கும் கெட்ட பேர் தானே, அதுக்கேற்றது போல தானே நீயும் நடந்துட்டு இருக்கன்னு சொல்ல. என்ன ரோஹிணி, நீயும் முத்து கூட சேர்ந்துட்டு என்னை இப்படி பேசுகிற, உனக்கே தெரியும்ல அந்த பணம் எப்படி போணுச்சு எப்படி வந்துச்சுன்னு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னது அந்த பணம் திரும்ப வந்துடுச்சா அப்படின்னு இங்கே கேட்க, என்ன ரோஹிணி நீயும் எதுவுமே தெரியாமல் இந்த முத்து கூட சேர்ந்துக்கிட்டு என்னை இப்படி பேசுகிறேன்னு சொல்லி இங்கே வந்து மனோஜும் கோவப்படுறாங்க. பின்ன என்ன சொல்கிற, இந்த வீட்டில் இருக்க பொருள் எல்லாத்துலேருந்தும் உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்குது. வீட்டில் இருக்க அங்களோட 1 லட்ச ரூபா பணத்தை எடுத்த யாருக்கும் தெரியாமல் இப்போ மீனோட நகையை எடுத்திருக்க. இன்னும் என்னென்னலாம் நீ செய்ய போகிற? இதுக்கப்புறம் இந்த வீட்டில் உண்மையிலே நீ எதுவுமே எடுக்கலைனாலும், ஒரு சின்ன பொருள் காணாமல் போனாலும், ஏன் மற்றவங்களுக்கு சந்தேகம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு உன் மேலே சந்தேகம் வராமல் எனக்கு உன் மேலே சந்தேகம் வரத்தானே செய்யும் மனோஜ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கலக்கத்தோடு நின்றுட்டு இருக்காங்க எங்கள் மனோஜும். நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன், இந்த திருட்டு பையன் மேலே தான் சந்தேகமாக இருக்குன்னு. ஆனால் யாருமே நான் சொல்கிறத நம்ப கூட இல்லை. ஏன் அம்மா மேலே கூட எனக்கு சந்தேகம் இருந்தது. இந்த ரவி தான் இங்கே மனோஜே பண்ணியிருந்தாலும் அம்மா அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்லி அம்மா பக்கம் நின்றுட்டு இருந்தான். இப்போ என்னடா சொல்கிற ரவின்னு சொல்லி இங்கே ரவிகிட்ட கேட்குறாங்க. ரவி உடனே தன்னுடைய அம்மாட்ட போயிட்டு, நீங்களும் இதில் இன்வால்வ் ஆகிருப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலாமான்னு சொல்ல. ஆமாம் ஆண்டி, இவ்வளோ பெரிய திருட்டுக்கு நீங்கள் உடந்தையாக இருந்திருக்கீங்க. அந்த திருடுனது மனோஜா இருந்தாலும் அதை திருடை எடுத்து கொடுத்தது நீங்கள் அப்படின்ற மாதிரியில் இருக்குன்னு சொல்ல, நான் திருடனா, என்னை போய் திருடின்னு ஒரு நிமிஷத்தில் சொல்லிட்டேமா ஸ்ருதின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னதான் அந்த மீனா நகைன்னு சொல்லி அவங்க வந்து உங்கள்கிட்ட கிளட்டி கொடுத்துருந்தாலும் அந்த நகையை எடுக்கிறதுக்கு அவங்கள தவிர வேறு யாருக்கும் உரிமை இல்லை. அப்படி நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் அவங்க கிட்டே கேட்டுக்கணும். கேட்காம அடுத்தவங்க பொருளை கையை வச்சா அதுக்கு பேர் திருட்டுன்னு தான் சொல்லுவாங்க அப்படின்னு எங்கள் முகத்தில் அடிக்கிற மாதிரி ஸ்ருதியும் கேள்வி கேட்டு விட்டுறாங்க. இப்போ எல்லாரும் முன்னாடி அசிங்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிறது விஜயா மனோஜ் தான்.